தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இன்னைக்கு மெகா கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. உறுதியாக தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றியடையும் என்று தெரிவித்தது. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பரம ரகசியங்க, கோர்ட்லேயே சொல்லுவோம். வாங்க, கழக சட்ட விதிப்படி எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்ற பரிபூரண நம்பிக்கை. அதனால தான் நாங்கள் இரட்டை இலை நிற்போம் என்று சொல்லுவோம். அப்புறம் சொல்லுங்க, சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று கேட்கிறாரு. பதில் சொல்றது எண்ணிக்கை இன்னும் ஓரிரு தினங்களில் முடிவாகும். தொகுதிகளும் அதே சமயத்தில் முடிவாகும். வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் போது யார் யார் போட்டியிடுவார் என்ற விவரம் உங்களுக்கு தான் முதலில் சொல்லுவோம். உறுதியாக நாங்கள் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். இன்னும் 2 வருஷம் இருக்கிறதுக்கு. உங்களுடைய ஆசை என்னை தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு அனுப்பணும் இருக்கா? எத்தனை சீட்டுகள் நாங்கள் கேட்கிறோம் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒதுக்கப்படும் சீட்டுகளும் எந்தெந்த தொகுதிகளும் இன்னும் ஓரிரு நாளில் அறிவிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற விவரங்களும் இன்னும் ஓரிரு நாளில் வெளியிடப்படும். எங்களுடைய நிலைப்பாடு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மத்திய அரசு நாங்கள் ஆதரவு அளித்திருக்கிறோம். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்கியதையும், பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃப் நிறுவனங்களின் பழுதுபார்ப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக புதிதாக வக்ஃப் நிறுவன மேம்பாட்டு நிதியத்தை உருவாக்கி 3 கோடி ரூபாய் நிதி வழங்கியதும், உலமாக்களின் மாதாந்திர ஓய்வூதியத்தினை 1000 ரூபாயாக உயர்த்தியதையும், உலமாக்களின் எண்ணிக்கையை உயர்த்தியதையும், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 1 கோடி ரூபாயாக உயர்த்தியதையும் நான் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாப்பரனாக மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நான் பெருமையோடு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.